delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஆமா, செல்வி ஜெயலலிதாவும் போட்டிட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது, தோர்த்து விடுமோன்னு பயம் இருந்தது. விஜய்க்கும் ஆரம்பத்திலேயே பயம் வந்து விட்டது. செல்வி ஜெயலலிதா போட்டிட்டாங்க. நான் தான் சூராதி சூரன் வீராதி வீரன் என்று சொல்லுகிற விஜய், அவருக்கு நம்பிக்கை இருந்திருந்தால் ஒரு தொகுதியில் நின்று அதிக வாக்குகளை வாங்கி நிரூபிக்க வேண்டும். அவர் 2 தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கார். உங்களால நீங்க வாக்காளர்களிடம் போய் உங்களுடைய கொள்கைகளை சொல்லி வாக்கு வாங்க முடியாது என்ற காரணத்தினால் ஜாதியை சொல்லி வாக்கு வாங்குவதற்காக, மதத்தை சொல்லி வாக்கு வாங்குவதற்காக நீங்க பெரம்பூரையும் திருச்சி கிழக்கையும் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். அதுதான் காரணம். என்ன தப்புன்னு கேக்குறேன். இன்னைக்கு ஒரு சாமியார்ட்ட போய் ஓட்டு கேட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து பெரம்பூர் சொல்றீங்களா? இல்ல, பெரம்பூர் தொகுதியில இருக்கிற வியாசர்பாடி அந்த சர்ச் இருக்க ஃபாதர்ட்ட போய் நாங்க வந்து ஜோசப் விஜய் நிக்க வச்சிருக்கிறோம், நீங்க ஒரு கிறிஸ்தவர், அவரு ஒரு கிறிஸ்தவர், அவர் உதவி பண்ணணும், நீங்க ஓட்டு கேட்கணும்னு அவர் கோபமா இன்னைக்கு பத்திரிகைகளுக்கு செய்தியை கொடுத்துட்டார். கிறிஸ்தவங்கிறனாலே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவன் செய்யறது நல்லதா கெட்டதான்னு பார்ப்போம். அதுபோக தமிழ்நாட்டில் வந்து தமிழ் பாரம்பரியத்துக்கு எதிராக செயல்படுகிற ஒரு கூட்டத்தோடு மறைமுகமாக கூட்டு சேர்ந்து கொண்டு ஜோசப் விஜய் எங்கள்ட்ட வந்து வாக்கு கேட்கலாமா அப்படின்னு விரட்டி அடிச்சிருக்காரு. இன்னைக்கு நடந்திருக்கு. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. திரு விஜய் 2 தொகுதிகளில் ஏன் போட்டியிடுகிறார், இதற்கு காரணம் என்ன, இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு துரைபாண்டி நீங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரைபாண்டி. வணக்கம். திரு விஜய் 2 தொகுதிகளை போட்டிடுறாரு, பெரம்பூர்லையும் அப்புறம் திருச்சி கிழக்குல. இதில் நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க, ஏன் இந்த மாதிரி போட்டிடுறாரு அப்படின்னு. அதுல என்ன தவறு? ஒரு தலைவர், ஒரு கட்சியோட தலைவர் 2 தொகுதிகளில் போட்டியிட்டால் என்ன? இதுக்கு முன்னாடி பல தலைவர்கள் போட்டிட்டு இருக்கிறார்கள். ஆமா, செல்வி ஜெயலலிதா ஜெயலலிதாவும் போட்டிட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது, தோர்த்து விடுமோன்னு பயம் இருந்தது. விஜய்க்கும் ஆரம்பத்திலேயே பயம் வந்து விட்டது. செல்வி ஜெயலலிதா போட்டிட்டாங்க. நான் தான் சூராதி சூரன் வீராதி வீரன் என்று சொல்லுகிற விஜய், அவருக்கு நம்பிக்கை இருந்திருந்தால் ஒரு தொகுதியில் நின்று அதிக வாக்குகளை வாங்கி நிரூபிக்க வேண்டும். ஆனா அவர் 2 தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்காரு. ஒன்னு திருச்சி கிழக்கு. நான் ஒவ்வொரு தொகுதியா சொல்றேன். திருச்சி கிழக்குல வந்து இனிக்கு வருது வெற்றி பெற்ற ஒரு இடம். கிட்டத்தட்ட அவர் வந்து திமுக வேட்பாளர். அவர் வந்து 53,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அவர் 2,10,000 அங்க வாக்குகள் இருக்குன்னு வச்சுங்க. அதுல வித்தியாசமே 53,000. ஏன் கிழக்கு தொகுதியை தேர்ந்தெடுத்தார்? திருச்சி கிழக்கு. அதுதான் விஜய் ஏன் தேர்ந்தெடுத்தார்? விஜய் ஏன் தேர்ந்தெடுத்தாருன்னா அதுக்கு வந்து இவர் வந்து பேசுற சினிமா வசனங்கள்லாம் அங்க எடுபடல. ஜாதி இருக்கிறது அங்க. நான் வந்து ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன். அதாவது எந்த அளவுக்கு நான் சொல்றேன், ஏன் வருத்தத்தோட சொல்றீங்கன்னு சொல்லுங்க. இல்ல ஏன்னா ஒரு ஜாதியை பார்த்து போய் தேர்தலில் வந்து வாக்கு கேட்பதே அயோக்கியத்தனம், கொடுமையான ஒரு செயல். ஆனா இவர் வந்து ஜாதியை பார்த்து அங்க நிக்கிறாரு. என்ன ஜாதி? அது வந்து ஹிந்து வெள்ளாளர் கம்யூனிட்டியும் கிறிஸ்துவ வெள்ளாளர் கம்யூனிட்டியும் 36% இருக்கிற ஒரு இடத்துல போய் அவரு போட்டி போடுகிறார். அப்ப இவர் பேசுறது என்ன? இவர் வந்து என்ன கொள்கை எதிரி, கோட்பாடு எதிரின்லாம் சொல்றாரு ஒரு பக்கம். இனிக்கோ இருதயராஜ் அங்க நின்னு ஜெயிச்சிருக்காரு. எதனால, எப்படி ஜெயிச்சாரு? அதெல்லாம் வேற விஷயம், நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சூஸ் பண்ற விதமே தப்பா இருக்கு. அவர் எதுக்காக சூஸ் பண்ணாரு சொல்லுங்க. திமுக அவர் எதிர்க்காக திமுகவுல அவர் இருந்தார். சரி, அவங்களுக்கு கொடுத்த இடம் அது அங்க நின்னு. ஏன் அவர் இவர் சூஸ் பண்ற விதம் வேற. ரெண்டுமே பேசலாம், நமக்கு சின்ன நிகழ்ச்சி தான், ரெண்டுமே பேசலாம். இனிக்கோ இருதயராஜை எதற்காக திமுக அங்க நிற்க வைத்தது? அது சொல்லுங்க. நிற்க வைத்ததுன்னா அங்க வேலை செஞ்சிருக்காரு, அங்க அறிமுகமானவர்னு நிக்க வச்சாங்க. அங்க மதமா ஜாதி இல்லையா? மதம் அங்க இருந்தாலும் கூட, ஆனா அது மட்டும் காரணம் இல்ல. ஆனா விஜய் ஆரம்பத்திலேயே, நான் சொல்றேன் அது முக்கியமான ஆரம்பத்திலேயே இங்க பாருங்க. ஆமா, ஆரம்பத்திலேயே அவர் என்னன்னா, நான் தான் அசகாய சூரன் சொல்லிட்டு வெளியே வர்றாரு. அப்படி வெளியே வர்ற ஒருத்தர் என்ன, அவர் இருக்கிற தொகுதியிலே நின்று இருக்கணுங்க. அவர் வீடு இருக்குல்ல, அங்கேயே நின்று இருக்கணும். சோழிங்கநல்லூர்லயே நின்று இருக்கணும், அங்கேயே நின்று ஜெயிச்சு காட்டி இருக்கணும். ஒவ்வொரு தலைவரும் அவங்க வீட்டுல நிக்கிறாங்க, இல்ல வீட்டுல தொகுதியில நிக்கிறாங்க. முன்னாள் முதலமைச்சர்களோ இன்றைய முதலமைச்சரோ அவங்க வீடு இருக்கிற தொகுதியில நிக்கிறாங்க. அவங்க யாரும் அசகாய சூரன், நான் ஒருவன் தான் பெரிய வீரன் சொல்லிக்கல. அவங்க யாருமே சொல்லிக்கல. விஜய் சொல்லிக்கிறாரு. என்ன சொல்றாரு? 234 தொகுதியிலும் ஜெயிப்போம்னு சொல்றாரு. 234 தொகுதியில ஜெயிக்கிறவரு ஏன் ஒரு குறிப்பிட்ட தொகுதியை, அது திருச்சி கிழக்கு தொகுதி தேர்ந்தெடுக்கிறார் என்று சொன்னால் அது மதவாதம், ஜாதியவாதம். அதன் காரணமாகத்தான் அவர் அங்கே போய் இருக்கிறார். குறிப்பிட்ட ஜாதியினரின் வாக்குகளை வாங்குவதற்காகவும், குறிப்பிட்ட மதத்தினர், இந்து வெள்ளாளர், கிறிஸ்தவ வெள்ளாளர், இவரோட வாக்குகளை வாங்குவதற்காகவும் அங்க போய் நிக்கிறார். அதே மாதிரி ஜெயிச்சிருவான்னு பயப்படுறீங்களா? யாரு ஜெயிச்சாரு? நிச்சயமா அவர் டெபாசிட் வாங்குற கூட கஷ்டமா இருக்கு. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீ வந்து இவ்வளவு வசனங்கள் பேசிவிட்டு சினிமாவில் பேசுற மாதிரியே இப்ப நீ மறுபடியும் ஜாதிங்கிற ஒரு விஷயத்துல போய் உழுவுறேங்கிறத சொல்றேன். நீங்க அரசியலை நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 40 ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.
எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர்களை ஜாதி பார்த்து நிறுத்துகிறார்கள். நீங்க மறுக்க முடியுமா? நீங்க இதை பாக்குறீங்க. சில இடங்களில் தலித்து வேட்பாளர்களை பொது தொகுதியில் நிற்க வைத்து இடதுசாரிகள் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். அதையும் நீங்க பாக்குறீங்களா? இல்ல அதிமுகலயே தலித் ஜெயிக்க வச்சு அதுவும் இருக்கு. அதனால நீங்க இனிக்கோ இருதயராஜையும் இவரையும் சேர்த்து பார்க்க முடியாது. நீங்க இனிக்கோ இருதயராஜ் திமுக நிற்கிறதுக்கு காரணம் மதம் ஜாதி இல்லை என்று சொல்ல எல்லா அரசியல் கட்சிகளுமே ஒத்துக்கிறீங்க. அந்த பகுதியில என்ன மாதிரி வேட்பாளர்கள் வேண்டும், அந்த பகுதியில் என்ன ஜாதி இருக்குங்கிறத முதல்லயே கணக்கு புள்ளி விவரங்களை தயார் பண்றாங்க. நான் இல்லைன்னுலாம் சொல்ல. ஆனால் நான் என்ன கேட்கறேன்னா, ஜாதிகள் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு படத்தை வேற வச்சுட்டாரு அவரு அப்படின்லாம் சொல்லிட்டு பெரியார் படத்தை வச்சுக்கிட்டு திமுக பெரியார் என்ன படம் வச்சிருக்காங்க? இல்லங்க, அவங்க எல்லாம் நல்லவங்களே இல்லைங்க. யாரு திமுக அண்ணா திமுக வேலை எல்லாருமே அயோக்கியர்கள். அவரெல்லாம் நேர்மையற்றவர்கள், அவர்களெல்லாம் கொள்கை இல்லாதவர்கள். விஜய் ஒருத்தருக்கு தான் கொள்கை இருக்கு. கொள்கை இருக்கிற விஜய் ஏன் இப்படி நிக்கிறாருன்னு தான் நான் கேள்வி கேட்கிறேன். மற்றவங்களாம் அவருடைய வாதப்படி ஒண்ணுமே இல்லாதவங்க. நீங்க நகைச்சுவாய் சொல்றீங்க. நகைச்சுவாய் நான் சொல்ல, சீரியஸா நான் சொல்றேங்க. திமுக அண்ணா திமுக கொள்கை இல்லைங்கிறீங்களா? இல்ல அவரு சொல்றாரு, நான் சொல்லல, விஜய் சொல்றாரு. அது தூய சக்தி தீய சக்திங்கிறாரு. இவர் ஒருத்தர் தான் தூய சக்திங்கிறாரு. ஏன் தூய சக்தி மறுபடியும் ஜாதிக்கு போகுதுன்னு நான் கேட்கிறேன். திமுக தீய சக்தி எம்ஜிஆர் தானே சொன்னாரு. உங்களால நீங்க வாக்காளர்களிடம் போய் உங்களுடைய கொள்கைகளை சொல்லி வாக்கு வாங்க முடியாது என்ற காரணத்தினால் ஜாதியை சொல்லி வாக்கு வாங்குவதற்காக, மதத்தை சொல்லி வாக்கு வாங்குவதற்காக நீங்க பெரம்பூரையும் திருச்சி கிழக்கையும் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். அதுதான் காரணம். என்ன தப்புன்னு கேட்கிறேன். இன்னைக்கு ஒரு சாமியார்ட்ட போய் ஓட்டு கேட்டிருக்காங்க. இன்னைக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு பெரம்பூர் சொல்றீங்களா? இல்ல, பெரம்பூர் தொகுதியில இருக்கிற வியாசர்பாடி அந்த சர்ச் இருக்க ஃபாதர்கிட்ட போய் நாங்கள் ஜோசப் விஜய் நிற்க வச்சிருக்கிறோம், நீங்கள் ஒரு கிறிஸ்தவர், அவரு ஒரு கிறிஸ்தவர், அவர் உதவி பண்ணணும், நீங்கள் ஓட்டு கேட்கணும்னு அவர் கோபமாக இன்னைக்கு பத்திரிகைகளுக்கு செய்தியை கொடுத்துட்டார். கிறிஸ்தவங்கிறனாலே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவனை செய்கிறது நல்லதா கெட்டதான்னு பார்ப்போம். அதுபோக தமிழ்நாட்டில் தமிழ் பாரம்பரியத்துக்கு எதிராக செயல்படுகிற ஒரு கூட்டத்தோடு மறைமுகமாக கூட்டு சேர்ந்து கொண்டு ஜோசப் விஜய் எங்கள்கிட்ட வாக்கு கேட்கலாமா அப்படின்னு விரட்டி அடிச்சிருக்காரு. இன்னைக்கு நடந்திருக்கு. எல்லா மதங்களும் விரட்டி அடிச்சிருக்காங்க. திமுக அண்ணா திமுக பாஜக எல்லாரையும் அடிச்சிருக்காங்க. ஆனா நீங்க பேசுறதுக்கும் செய்யறதுக்கு சம்பந்தம் இல்லையே. இல்ல திமுக அண்ணா திமுக பேசுறதுக்கும் செய்யறதுக்கு சம்பந்தம் இருக்கா? நான் இல்லாமல் இருந்திருக்கலாம். இல்ல இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அது சரியில்லைன்னு சொல்றேன். நான் என்ன என்னோட கேள்வி ரொம்ப, நீங்க திமுக அண்ணா திமுக கேள்வி ரொம்ப எளிமையான, நானும் எளிமையா தான் கேட்கிறேன். நீங்க அண்ணா திமுக டிஃபெண்ட் பண்றீங்க, விஜய் மட்டும் இல்ல. அண்ணா திமுகவையும் டிஃபெண்ட் பண்ணல, நான் திமுக டிஃபெண்ட் பண்றேன். ஏன்னா அது மதச்சார்பற்ற சக்தி என்ற ஒரே காரணத்துக்காக, சனாதனத்தை எதிர்க்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் திமுகவை ஆதரிக்கிறோம் என்பது உண்மை. ஆனா இங்க நீ கொள்கை எதிரி பாஜக என்று சொல்லிவிட்டு நீயே ஒரு மதவாதத்தினுடைய பின்னால போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட ஜாதி இருக்கிற காரணத்தினால் நீ திருச்சி கிழக்கையும் பெரம்பூர் தொகுதியும் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். அது எப்படி உங்களால ஒரு தூய ஆட்சியை கொண்டு வர முடியும்? வெற்றி வாய்ப்பு இருக்கிற தொகுதியை தேர்ந்தெடுக்க கூடாதா? அதான் வெற்றி வாய்ப்பை எப்படி தேடுகிறீர்கள்? இல்ல மற்ற பேரால் தேடுகிறீர்கள், ஜாதியின் பேரால் தேடுகிறீர்கள். திமுக செய்து அண்ணா திமுக செய்து அதெல்லாம் வேற விஷயம். மாற்று என்று சொல்லுகிறவர். நான் என்ன சொல்றேன், திமுகவுக்கும் அண்ணா திமுகவும் மாற்று என்று சொல்லுகிற விஜய், நீ ஏன் அதை செய்யறன்னு நான் கேட்கிறேன். திமுகவுக்கு மாற்று சொன்ன அண்ணா திமுக செய்யுது, காங்கிரஸுக்கு மாற்று சொன்ன திமுக செய்யுது, விஜய் செய்ய முடியாதுங்க. அதை நீ என்ன சொன்னாலும் நீங்க பேசுறது சொல்லுங்க. திமுக அண்ணா திமுக சொல்ல மாட்டேங்கிறீங்களா? இல்லையா, திமுக அண்ணா திமுக அந்த வேட்பாளரை போடுகிறப்ப இவையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் கூட, ஆமாங்கிறீங்க. இல்ல எடுத்துக்கொண்டாலும் கூட அவர் அதை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கல. இவர் கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்பதை கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் இன்னைக்கு தேர்தலில் பல இடங்களில் பல பேருக்கு ஒதுக்கீடு செய்திருக்காங்க. எங்க இருக்காங்க இன்னைக்கு மதிமுக எங்க இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் எந்த பகுதியில் இருக்காங்கன்னு பார்த்து தான் ஒவ்வொருத்தரும் வாக்குகளுக்கு தகுந்தாற் போல் தான் இடம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆனா இவரு எதை பத்தியுமே கவலைப்படாம 234 தொகுதியில் நிக்கிறேன்னு என்று சொல்லுகிறாரு. நிக்கணும். ஆனா அவரால் ஜாதி பார்த்து மதத்தை பார்த்து தானே நிக்கிறாரு. அப்போ நீ எப்படி மாற்று? நான் சொல்றேன் அதுதான், நீ எப்படி மாற்றாக இருக்க முடியும்? நீங்க ஜாதி மதம் பாக்குறீங்க, இதுல அவரு தாங்க பாக்குறாரு, நீங்க தான் அதுல பாக்குறீங்க. நாங்க பார்க்கவே இல்லைங்க. இன்னைக்கு போய் ஒரு சாமியார்ட்ட பேசிட்டு ஓடி வந்துட்டாரு. இப்போ நாளைக்கு வேற ஒரு சாமியாரோட பேசலாம். நீங்க அடிப்படையில ஒரு இந்து சாமியார் கூட பேசுவாங்க. அடிப்படையில பாத்தீங்கன்னா திராவிட இயக்கங்கள் பொதுவாக நான் சொல்றேன், ஒரு மத எதிர்ப்பு சக்தி அதோட உண்டு. கோயிலுக்கு போனால் கூட அவன் சனாதனத்தை ஏத்துக்க மாட்டான். அவன் கோயிலுக்கு போவான், சாமி கும்பிடுவான், இவன் இன்னும் இதுவும் என்ன ஒயிலாட்டம் மயிலாட்டம் எல்லாம் ஆடுவான். ஆனால்
அந்த திராவிட இயக்கத்தில் இருக்கிற சமூக நீதி கோட்பாட்டை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். இன்னைக்கு அந்த சமூக நீதி கோட்பாட்டுக்கே ஆபத்து வந்திருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது வந்திருக்கு. ஆமா, நிறைய வந்திருக்கு. என்ன இப்போ கூட என்னால் சொல்ல முடியும். உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிக்கு ஏதாவது ரிசர்வேஷன் உண்டா? அதே மாதிரி உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு ஏதாவது ரிசர்வேஷன் உண்டா? இன்னைக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் யார் இருக்காங்க? ஐபிஎஸ் ஆஃபீஸர் யார் இருக்காங்க? அங்கே எல்லாம் சமூக நீதி என்ன ஆச்சு? அது மட்டும் இல்லைங்க, இப்போ கூட நீங்கள் இப்போ திருநங்கைகள் சம்பந்தமான ஒரு சட்டத்தில் அவர்களிடம் கருத்து கேட்காமலே ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. இயற்றப்பட்ட உடனே ஜனாதிபதி கையெழுத்தும் போட்டுறாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், பல விஷயம் சொல்ல முடியும். நீங்க விஜய் 2 தொகுதியில் நிக்கிறாரு, ஏன் நிக்கிறாரு, 2 தொகுதி ஏன் நிக்கலாமா, இதெல்லாம் சொல்லிட்டு இதற்காக நிக்கிறாரு அப்படிங்கிறது எல்லா கட்சிகளுமே விஜயுடைய வளர்ச்சி மற்ற கட்சிகள் ஒரு மாபெரும் தலைவர் இல்ல, பயமா இருக்குல்ல பாருங்க. ஜெயலலிதா மாதிரி ஒரு மாபெரும் தலைவர் இல்ல, விஜய் பார்த்தா பயமா இல்ல, எம்ஜிஆர் மாதிரி மாபெரும் தலைவர் இல்ல, கலைஞர் மாதிரி ஒரு மாபெரும் தலைவர் இல்ல. இவர் ஜெயிக்க போறது இல்ல. He is playing the spoilers game. ஜெயிக்க போறது நீங்க உங்க விருப்பத்தை சொல்றீங்க. நான் என் விருப்பம் இல்ல. அதுதான் உண்மையான புள்ளிவிவரங்களும் கூட. இதுவரையில் நடைபெற்ற ப்ரீ போல் சர்வே அத்தனையும் விஜய் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆவார்னு யாருமே சொல்லல. என்ன நடக்கலாம்னா சிலருடைய வெற்றி வாய்ப்பை இவர் முறியடிக்கலாம். 1000 ஓட்டு 500 ஓட்டு சிலர்னா திமுக அண்ணா திமுகனியாவும் இருக்கலாம், திமுகனியாவும் கூட இருக்கலாம். இடத்தை பொறுத்து மாறுபடலாம். விஜய் ஜெயிப்பாரு. விஜய் ஜெயிக்கல, அவரும் வெற்றி பெற மாட்டார். மற்றவர்கள் வெற்றி பெறுவதற்கு எதிராகவும் இவர் வாக்கை பிரிப்பார். அதுதான் உண்மை. வெற்றி பெறனா விஜய் ஜெயிச்சிருவார். விஜய் வெற்றி நீங்க எழுதி வச்சுங்க. மே மாசம் 5ஆம் தேதி நம்ம சந்திப்போம். விஜய் முதலமைச்சர் ஆக போறதில்ல, மீண்டும் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகாமல் இருந்தாலும் கணிசமான வாக்களிப்பு. அதை பத்தி ஒரு பெரிய புள்ளி உறவு கணக்கே எடுத்திருக்காங்க. இளைஞர்கள் எத்தனை சதவீதம் பேர்? 20% பேர். இந்த 20% எத்தனை பேர் விஜய்க்கு வாக்களிப்பார் என்று சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு பெரிய கருத்து கணிப்பை நடத்துறேன். இந்த 20% 43%. அப்ப எத்தனை பேர் கணக்கு போட்டு அது எங்க போய் விழுதுன்னா, நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகளில் அது குறைய ஆரம்பிக்கும். அதாவது விஜய்க்கு வாக்கு உயர்ந்தால் நாம் தமிழர் கட்சிக்கு போடுகிற இளைஞர்களின் வாக்கு குறையும். இவ்வளவுதான் நடக்குமே தவிர அரசியல வேற ஒன்றும் நடக்காது. மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக போகிறார். நாமும் சேர்ந்து அதை கொண்டாட போகிறோம். ஆனால் வாக்குகளை பிரிப்பார் விஜய். பிரிப்பார். எத்தனை 8% 15% பிரிப்பார் என்று எல்லா விதமான சர்வையும் சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு சீட் ஜெயிப்பாரு? 10 சீட்டுக்குள்ளதான் ஜெயிப்பாருன்னு சொல்றாங்க. 10 சீட் ஜெயிப்பாரா? 10 சீட்டுக்குள்ளதான். அவ்வளவுதான். அந்த 10 சீட் ஜெயிச்சாவே திமுக பலமிழக்க செஞ்சிருவார்ல. பலமிழக்க செய்ய முடியாது. 234 சீட்டுங்க மொத்தம். 10 சீட்ல இவரை என்னங்க பண்ண முடியும்? அதுல மெஜாரிட்டி திமுக தான் வாங்க போகுது. நீங்க பாருங்க, வேணா அடுத்த நம்ம தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சந்திப்போம். இந்த நிகழ்ச்சியிலும் கருத்து குறிப்பாக திரு துரைப்பாண்டியன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.